வணக்கம். சினி மினிமணி பியு சின்னப்பா. பியு சின்னப்பா அப்படின்னு பேரை கேட்கும்போதே உங்களுக்கு இனம் புரியாத ஒரு ஆர்வம் உங்கள் மனசுக்குள்ளே உண்டாகும். அதுக்கு காரணம் என்னென்னா, எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு பேரும் தமிழ் பட உலகின் அரசர்களாக பவனி வந்த காலத்திற்கு முந்தைய காலம் இருக்குல்ல, பிஃபோர் எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி அப்படி இருக்குல்ல, தமிழகத்தினுடைய சூப்பர் ஸ்டார்கள் ரெண்டு பேர் யாராருன்றது உனக்கு தெரியுமில்ல. எம்கே தியாகராஜ பாகவதர் அண்ட் பியு சின்னப்பா. இந்த ரெண்டு பேர் தான் தமிழகத்தினுடைய முதல் சூப்பர் ஸ்டார்கள் தமிழ் பட உலகில். அந்த காலத்தில் வந்து தியாகராஜ பாகவதர் வந்து எந்த அளவிற்கு உயர்ந்த இடத்தில் மக்களுடைய உள்ளங்களில் தன்னுடைய திறமைகளின் மூலம் வாழ்ந்தார் அப்படின்றது தெரியும். அதே மாதிரி பியு சின்னப்பா மக்களுடைய உள்ளங்களில் காலத்தை கடந்து வாழ்ந்து கொண்டே இருந்தார் அப்படின்றது நமக்கு தெரியும். அது வந்து ரெண்டு பேருமே வந்து படங்களில் வந்து அந்த காலத்தில் வந்து அவங்களே வந்து சொந்த குரலில் வந்து பாடி நடிப்பாங்க. பியு சின்னப்பா வந்து அவரே சொந்த குரலில் பாடி நடிப்பார். தியாகராஜ பாகவதரும் சொந்த குரலில் பாடி நடிப்பார். அப்படி வரும்போது அந்த பியு சின்னப்பா அப்படின்றதுல புதுக்கோட்டை உலகநாதன் பிள்ளை சின்னப்பா, அதான் புதுக்கோட்டை, அதான் பி. உலகநாதன் பிள்ளை, அதான் யு சின்னப்பா. புதுக்கோட்டை உலகநாதன் பிள்ளை சின்னப்பா, பியு சின்னப்பா. அதனால் பியு சின்னப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அப்படி கேள்விப்படும்போது அந்த பியு அப்படின்றது என்ன அப்படின்ற மாதிரி வந்து தெரியாமல் இருப்பீங்களா? ஆக்சுவலாக எனக்கு கூட தெரியாமல் தான் இருந்தேன். நான் அப்படியே புத்தகத்தில் படித்தேன். ஆக்சுவலாக பியு சின்னப்பா அப்படின்றது இதானா, புதுக்கோட்டை உலகநாதன் பிள்ளை சின்னப்பாவா இவர் பேர் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சேன். அது நான் படித்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறது தான் இது. அந்த பியு சின்னப்பாவை வந்து குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆரியமாலான்னு ஒரு படம். ஆக்சுவலாக பெரிய சூப்பர் ஹிட் ஃபில்மு அவர் நடித்த படம். அந்த ஆரியமாலா திரைப்படத்தை நான் வந்து பள்ளிக்கூட நாட்களில் நான் படிச்சுக்கிட்டு இருக்க காலகட்டத்திலே அந்த படத்தை பார்த்துருக்கேன். அதில் வந்து ஆக்சுவலாக ஒரு புதிய தகவல்னு கூட வச்சுக்கோங்க, 10 ரோலில் அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஹி ஹாஸ் டன் 10 கேரக்டர்ஸ் 10 ரோல்ஸ். அது இப்போ சிவாஜி சார் வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் 100வது படமான நவராத்திரியில் வந்து 9 ரோல்கள் நடித்திருக்கிறார். 9 கதாபாத்திரங்களில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து ஆழமான முத்திரையை பதித்தார் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். தசாவதாரம் திரைப்படத்தில் கமலஹாசன் 10 கதாபாத்திரங்களில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தினார் அப்படின்றதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் நினைத்து பார்க்க முடியாத ஒரு காலகட்டத்தில் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் நடிகர் சிவாஜி கணேசனுக்கு கூட முன்னாடி சொல்லப்போனால் ஆரியமாலா திரைப்படத்தில் வந்து 10 ரோல் பண்ணியிருக்காரு பியு சின்னப்பா அப்படின்றது யோசிச்சு பாருங்கள். நமக்கு வந்து சிவாஜி பண்ணதும் கமலஹாசன் பண்ணதான் தெரியும். இதை வந்து பியு சின்னப்பாவே பண்ணியிருக்காரு அப்படின்னா நினச்சி பார்க்க முடியுமா? அது ஒரு தகவலாக நினச்சிக்கோங்க. ஆரியமாலா திரைப்படத்தில் அவர் எப்படி வந்து 10 ரோல் அந்த காலத்திலே பண்ணியிருக்காரு அப்படின்றத. அது அப்படி வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஆரியமாலா திரைப்படத்தை பார்ப்பதற்கான சூழ்நிலைகள் இருந்தால் பாருங்கள். நீளமான படமாக இருக்கும், லெங்தி ஃபில்மாக இருக்கும். அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி 3 மணி நேரத்துக்கு மேலே ஓடும். அப்படி பொறுமையாக அமர்ந்து ஒரு மகத்தான சாதனை அந்த காலத்தில் நடந்திருக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி மனஸ்பூர்வமாக மனசுக்குள்ளே ஆசைப்பட்டீங்கன்னா அப்படிப்பட்ட முயற்சிகள் இறங்குங்கள். இப்போவும் வந்து பியு சின்னப்பாவுக்கு அவருடைய பேர்லேயே வந்து பியு சின்னப்பா நகர் அப்படின்ற பேரில் வந்து புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே ஒரு காலனி மாதிரி ஒரு பகுதி இருக்குது. அந்த காலனிக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பியு சின்னப்பா நகர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. சந்திரகாந்த் அப்படின்ற ஒரு பேரில் வந்து அவர் நடித்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. கன்னடத்தில் கூட அவர் நடிச்சிருக்கார் படம் ஹரிஷ்சந்திரா அப்படின்னு படம். ஹரிச்சந்திரான்னு ஒரு படம் கன்னடத்தில் நடித்து கன்னடத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தை, அந்த ஹரிச்சந்திரா திரைப்படத்தை வந்து தமிழில் டப் பண்ணி அதே பேர்லேயே தமிழில் திரைக்கு வந்திருக்கிறது. சிவாஜி வந்து ஹரிச்சந்திரான்னு ஒரு படத்தில் பின்னாடி நடிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடியே பியு சின்னப்பா ஹரிச்சந்திரான்ற ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. அது கன்னடத்தில் வெற்றி பெற்ற ஒரு திரைப்படத்தினுடைய தமிழ் வடிவம். தமிழில் டப் பண்ணி தமிழில் ரிலீஸ் பண்ணாங்க. இங்கும் மக்களுடைய வரவேற்பை பெரிய அளவில் பெற்றது அப்படின்னு. அதுபோல் அவர் நடித்த ஒரு திரைப்படத்தில் செந்தமிழ் நாடுன்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்ற அந்த மகாகவி பாரதியாருடைய பாட்டு இருக்குல்ல, அதை வந்து இவருடைய படத்தில் இடம் பெற்றதால் அப்போ பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் ஆண்டு கொண்டிருந்த காலம், பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி. அதனால் இப்படிப்பட்ட சுதந்திர வேட்கையை உண்டாக்கக்கூடிய ஒரு பாடல் வந்து படத்தில் இடம்பெறக்கூடாது அப்படின்றக்காக வந்து ஆங்கிலேய அரசாங்கம் அந்த பாடல் காட்சியை படத்திலிருந்து நீக்கி விட்டார்கள். இடம்பெறக்கூடாது அப்படின்றது மாதிரி சொல்லி அதை வந்து தூக்கிடணும் அப்படின்ற மாதிரி அந்த காலத்தில் சொல்லிட்டாங்க.
அந்த தூக்கின பிறகு தான் சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த படம் திரைக்கு வந்தது. அதுக்கு பிறகு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு அந்த பாடல் காட்சி மீண்டும் அந்த திரைப்படத்தில் சேர்க்கப்பட்டது அப்படின்றது அது உண்மையாகவே அந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவம் அப்படின்றது. அதுக்கு பிறகு டோட்டலாக அவர் நடித்த படம் 25 திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு பி.யு. சின்னப்பா. 25 ஃபிலிம்ஸ், 25 திரைப்படங்களில் நடித்து அந்த காலகட்டத்தில் பட உலகை ஆண்ட பி.யு. சின்னப்பா 1951ஆம் வருடம் 1951 தன்னுடைய 35வது வயதில் இந்த உலகத்திலிருந்து பிரிந்து விட்டார். 35 வயசில் இறந்துருக்காங்க. யோசித்து பாருங்கள். அந்த காலத்தில் மருத்துவ வசதிகள் இதெல்லாம் பெரிய அளவில் இல்லாமல் அப்படி இப்படி இருந்ததுனால குறைந்த வயதிலேயே நினைத்து பார்க்க முடியாத சாதனைகளை எல்லாம் செய்துவிட்டு ஒரு மகத்தான கலைஞன் இந்த மண்ணிலிருந்து நீங்கி சென்று விட்டார் அப்படின்றது எந்த அளவிற்கு வருத்தப்படக்கூடிய கவலையை தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். பி.யு. சின்னப்பா இறந்தாச்சு, இந்த மண்ணை விட்டு போயாச்சு. மக்களுடைய உள்ளங்களில் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் வாழ்வார் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட தமிழ் பட உலகில் ஒரு காலத்தில் அரசராக இருந்த பி.யு. சின்னப்பாவை நினைவு கூறும் வகையில் அரசாங்கம் ஏதாவது நினைவு சின்னமாக இருக்கும் வகையில் நினைவாலயமோ ஏதாவது உருவாக்கி, நினைவு மண்டபமோ ஏதாவது உருவாக்கி அப்படிப்பட்ட காரியத்தை செய்தால் அது ஒரு உன்னதமான நல்ல விஷயமாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இது வந்து ஒரு பத்திரிகையில் பி.யு. சின்னப்பா பற்றி கட்டுரை வரும்போது அந்த பத்திரிகையிலேயே அந்த பத்திரிகையை எழுதிய கட்டுரையாளரே அவர் இதை எழுதியிருந்தார் ஆங்கில நாளிதழில். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தமிழக அரசாங்கம் செய்ய வேண்டும். அந்த மாபெரும் கலைஞனுக்கு செய்யக்கூடிய அது கடமையாகவும் அஞ்சலியாகவும் அது இருக்கும். அதை அரசாங்கம் செய்யுமா அப்படின்ற மாதிரி அந்த ஆங்கில நாளிதழில் சில மாதங்களுக்கு முன்னால் வந்த கட்டுரையில் கூறப்பட்டிருந்தது. அதை நான் படித்த பிறகு என் மனசுக்குள்ளேயும் தோணுச்சு. ஆக்சுவலாக இப்போ அந்த அளவுக்கு வந்து உயர்ந்த நிலையில் இருந்த ஒரு மகத்தான கலைஞனுக்கு அரசாங்கம் வந்து ஒரு நினைவு சின்னத்தை மக்கள் அனைவரும் பார்க்கும் வண்ணம் உருவாக்க வேண்டும் அப்படின்றதான் நான் சொல்லக்கூடிய கருத்து.